வெல்கம் டு மிஸ் சமையல் கிச்சன். வாங்க இன்னைக்கு எள்ளு உருண்டை எப்படி பண்ணுறது பார்க்கலாம். எள்ளு உருண்டைக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 1/2 கிலோ எள்ளு எடுத்திருக்கேன், 1/2 கிலோ வெல்லம், 4 ஏலக்காய், நெய் 1 டீஸ்பூன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நான் எள்ளை க்ளீன் பண்ணி வறுத்து ரெடியாக வச்சுருக்கேங்க. இப்போ வெல்லம் பாகு எடுத்துக்கலாம் வாங்க. கிண்ணம் வச்சுருக்கேங்க, அதில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த பொடி பண்ணியிருக்க வெள்ளத்தை போட்டுருக்கேன். அதில் வெல்லம் கரையட்டுங்க. நல்லா கரைஞ்சிடுச்சுங்க. இப்போ அதை வடிகட்டிக்கிறேன். ஏன்னா இதில் மண்ணில் இருந்தால் நம்ம வடகட்டிக்கிட்டா அந்த மண்ணெல்லாம் போயிடுங்க. கடாயில் ஊற்றிட்டேங்க இந்த வெள்ளத்தை. பாகு பதத்துக்கு வரட்டும். பாகு ரெடி ஆகலுங்க. நமக்கு அந்த பூத்தச்சு கம்பி பாகு வரணும், வரல இன்னும். பாகு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்குறது நான் சின்ன பவுலில் தண்ணி எடுத்துருக்கேங்க. தண்ணியில் ஜஸ்ட் அப்படி போடுறேன். அது போட்டப்போ நமக்கு அது ரவுண்ட் இன்னும் வரல. ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் ரவுண்டு, இன்னும் பால் கொஞ்சம் டைட் வரும். இது இன்னும் கொஞ்சம் லைட்டாக வரணுங்க. ரவுண்டாக வரல பாருங்கள். கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். இப்பயும் மறுபடியும் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் ஊற்றுறேன். இப்போ வந்துருச்சுங்க. இந்த ரவுண்டாக வருது, வந்துருச்சு. நமக்கு பாகு ரெடின்னு அர்த்தங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்க. எடுத்து வச்சுக்கிற ஏலக்காய் பொடியும் போட்டுடுறேங்க. இதில் நான் இந்த எள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படி கலரிக்கிறேங்க. சூட்லேயே நம்ம என்ன பண்ண நெய் கை தொட்டுக்கிறாங்க, அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி உருண்டை பிடிச்சிக்கிறேன். இந்த சூட்லேயே பிடிச்சிருந்தாங்க உருண்டையை. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் பிடிச்சிக்கோங்க. சூடாக தான் இருக்கும். ஆறுனோடனே டைட் ஆகிடுங்க. சூடு நம்ம பொறுத்துக்கிறோம். சூடை ரொம்ப ஹெல்த்தி கூடங்க. உருண்டை பிடிச்சாச்சுங்க. உருண்டை பிடிச்ச இடத்து பவுல்லையும் வச்சாச்சு. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு. மெயினாக முட்டி வலிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வெல்லம் எள்ளு ரெண்டும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.